வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் சந்திக்கிருப்பவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருமிகு ஸ்ரீநிதி அவர்கள். வணக்கம். வணக்கம். குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு நடந்தது. அதுல ராகுல் காந்தி உரையாற்றினார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த உரை இருந்தது. அதுல பல குற்றச்சாட்டுகளை, பல விஷயங்களை பேசினார் ராகுல். ஆனால் அந்த பேச்சு முழுக்கவே எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்கள் கடும் கூச்சல் போட்டாங்க, கடும் அமளியில ஈடுபட்டாங்க, கடும் எதிர்ப்புகள் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. குறிப்பா ராகுல் காந்தி பல திட்டங்களை அக்னிவீர்ல தொடங்கி பேப்பர் லீக்ல இருந்து பல விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசியிருந்தாரு. மணிப்பூரா இருக்கட்டும். இந்த பேச்சு ஒரு முக்கியத்துவம் பெறதா பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சி இதை எப்படி பார்க்குது? நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இன்னைக்கு பாராளுமன்றத்துல உண்மையிலேயே தெரிக்க விட்டுட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு தான் சொல்லணும். சோ அவர் லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு ஒரு சரியான தேர்வு அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறாரு. கடந்த 10 வருடங்களாக ஒரு அப்போசிஷனா ஒரு நம்மளால பங்கேற்று நம்மளால பல்வேறு விஷயங்கள்ல நம்மளால பங்கேற்க முடியாத சூழ்நிலை இருந்தது. சோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்த்துக்கிற விதமா இந்த 10 வருஷமா இந்த மோடி கவர்மெண்ட் என்னெல்லாம் நம்மள படாத படுத்துச்சோ, அது இப்ப சமீபத்துல நடந்த இந்த நீட் பேப்பர் லீக் ஸ்கேம் ஆகட்டும், இவங்க மணிப்பூருக்கு போகாததாகட்டும், இந்த விவசாயிகளுக்கு இந்த குறைந்தபட்ச எம்எஸ்பி வழங்குறதாகட்டும், இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை ராகுல் காந்தி அவர்கள் அடுக்கினாரு. அதுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த மோடி அமித்ஷா கும்பல்னால பதில் சொல்ல முடியல. அவங்க எப்பயும் பண்ணக்கூடிய விஷயங்களான இந்த அப்போசிஷன் லீடர் பேசும்போது மைக்க ஆஃப் பண்றது, கேமராவை வேற பக்கம் திருப்புறது. இன்னைக்கு கூட நீங்க அவரோட இந்த பாராளுமன்ற உரையில பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, கேமராவை இங்க வைங்க, கேமராவை இங்க வைங்க, அங்க ஓம் பிர்லாவை பார்த்து ஸ்பீக்கரை பார்த்து திருப்பாதீங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. சோ இன்னைக்கு இந்த 2 மணி நேரம் ஸ்பீச் முழுக்க தெரிக்க விட்டு இருக்காரு ராகுல் காந்தி தான் சொல்லணும். அது ஒரு சைலண்டா மோடி அவர்களை நாங்கெல்லாம் பயாலஜிக்கலா பிறந்தோம், நீங்க பரமாத்மா. ஏன்னா இந்த எலெக்ஷன் சமயம் மோடி அவர்கள் தொடர்ந்து தன்னை ஒரு கடவுள், தான் கடவுளின் பிள்ளை, தான் கடவுள்னு சொல்லி நிறைய இடத்துல பேசியிருப்பாரு. சோ அதை சைலண்டா அதை ஒரு கிண்டல் பண்ண விதமாகட்டும். மத்தபடி அவர்கள் மோடி அரசாங்கம் பல்வேறு குளறுபடிகளை 10 வருடங்களாக செஞ்சிருக்காங்க. அதை பத்தி பேசினதாகட்டும், அயோத்தியால எப்படி ஹிந்து கோயில் என்று சொல்லி நீங்க அரசியல் செஞ்சு அயோத்தியால கட்டுனீங்க, ஆனா அங்க இருக்கக்கூடிய ஹிந்து மக்களே உங்களை நிராகரிச்சிருக்காங்கன்னு சொன்னதாகட்டும். அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு 2 hours அவரோட ஸ்பீச் டெலிவரி இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கே தெரியும், மோடி அவர்கள் கடந்த 10 வருடங்கள்ல பாராளுமன்றத்துக்கு பெருசா அவர் வந்ததே இல்லை. அவரோட அட்டெண்டன்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், பாதி நேரம் அவர் வரவே மாட்டாரு. எதையுமே ஒரு டிஸ்கஷனுக்கு ஓப்பனே பண்ண மாட்டாங்க எதிர்கட்சி தலைவர்கள் கூட. இந்த மாதிரி இருந்த நிலைமையில இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் சரளமாக ஒரு விஷயத்தையும் அடுக்கி பேசினது கண்டிப்பா பாஜகவினருக்கு ஒரு அச்சுறுத்தலை தான் உருவாக்கி இருக்கிறதா பார்க்கலாம். மோடி அவர்கள் அதன் மீதான விவாதத்துல பேச இருக்காரு. இப்போ ராகுல் காந்தி என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரோ, என்னென்ன கேள்வி கணக்குகளை தொடுத்தாரோ, அதுக்கெல்லாம் நாளைக்கு மோடி பதில் கொடுப்பாரு இல்லையா? அப்ப அதுவும் ஒரு முக்கியத்துவம் பெறும்ல. மோடி பதில் கொடுத்தா பரவாயில்ல, பட் இவ்வளோ நாள் பதில் கொடுக்கல. அதுதானே அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. மணிப்பூருக்கு நீ ஏன் போகல, நீங்க ஏன் மணிப்பூருக்கு சிஎம்மும் பிஎம்மும் போகலன்னு தானே கேக்குறாரு. எவ்வளவோ இடத்துக்கு நீங்க போனீங்க, ஏன் மணிப்பூருக்கு போகல? இது ஒன்னும் இன்னைக்கு நேத்து பிரச்சனை இல்லையே. வருட கணக்காக தொடர்ந்து கொண்டிருக்கும் பிரச்சனையை கலவரம் உண்டாக்கிதான் இன்னைக்கு பாஜக அரசு எல்லா ஊர்லயும் எல்லா மாநிலத்திலயும் ஆட்சி பண்ணுது. பாப்போம் நாளைக்கு அவர் என்ன பேசுறாருன்னு பாப்போம். ஏன்னா இந்த நம்ம நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தப்ப இவங்களுக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்காம இருக்கும் போதே நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு திரும்பவும் ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டி கிடைச்சிருந்தா அவர்கள் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இந்த கோயலிஷன் கவர்மெண்ட்னால, அதுவும் இப்ப எதிர்கட்சி வலிமையாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க எதிர்த்தரப்புல, அப்படிங்கிறதுனால ஒரு ஜனநாயகம் இன்னும் ஓங்கி இருக்குது. சோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில தொடர்ந்து ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் எழுப்பும் பாராளுமன்றத்தில் அவர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு வேற வழியே இல்லாமல், இன்னைக்கே நீங்க பாத்திருப்பீங்க, 10 வருஷத்துல ஒரு தடவை கூட மோடி இப்படி எந்திரிச்சு
பதில் உருப்படியா சொல்லியிருக்க மாட்டாரு. பட் இன்னைக்கு அதுக்கான நிலைமைக்கு அவர் வந்து தள்ளப்பட்டிருக்காரு. அதையும் அவங்க திசை திருப்ப மாத்துனாங்க, திசை திருப்ப வந்து முயற்சி செஞ்சாங்க. ராகுல் காந்தி வந்து ஹிந்துக்களுக்கு அகெயின்ஸ்டா பேசுறாரு. ஏன்னா அவர் எடுத்துடனே ஃபர்ஸ்ட் அவர் ரொம்ப அழகா, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, அந்த செஷன்ல ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. வந்த உடனே வந்து எல்லா மத கடவுள்களையும் படத்தையும் காமிச்சு எல்லாம் அபயமுத்ரான்னு சொல்லுவோம். அபயமுத்ரானா அந்த எல்லா கடவுளையும் கையை இப்படி உயர்த்தி வச்சிருப்பாங்க. அது வந்து சிவனா இருக்கலாம், குருநானக்கா இருக்கலாம், ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கலாம். எல்லா மதத்திலையும் வந்து எல்லா மதமும் அன்பதான் போதிக்குது, எல்லா மதமும் ஒரு தைரியத்தை தான் போதிக்குது. எந்த மதமும் வந்து நீ இன்னொருத்தனுக்கு பயப்படக்கூடாது, பயமுறுத்தணும்னு சொல்ல கிடையாது. அப்படி இருக்கும்போது தங்களை ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் என்று அடையாளப்படுத்தி கொள்ளும் பாஜகவினர் வந்து எதுக்கு வந்து வன்முறையை கையில எடுத்திருக்கீங்கன்னு அழகா அந்த இமேஜ் எல்லாம் காமிச்சு ரொம்ப அசத்தலா பேசியிருந்தாரு. அதான் சொல்லுவாங்களே, அவங்களோட ஆயுதத்தை எடுத்து அதை வச்சே இவங்க பாலிடிக்ஸ் பண்றதுன்னு. ஏன்னா எப்ப பாரு எங்கனாலும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு இவங்க முழக்கம் சொல்லும் போது இப்ப எல்லாருமே ஜெய் சம்விதான்னு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே பதவி பிரமாணம் எடுத்ததை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இப்ப வேற வழியே இல்லாம கான்ஸ்டிடியூஷனுக்கு அடிபணியணும் இந்த பாஜகவினர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து ராகுல் காந்தியும் எதிர்கட்சிகளும் தள்ளியிருக்காங்க. சோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. இது வந்து ஒரு தொடக்கம் தான், இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான். இனி வந்து திரும்ப 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 பாராளுமன்றத்துல வேற வழியே இல்லாமல் மோடி கவர்மெண்ட் வந்து எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து இந்த மக்களுக்காக தான் செயலாற்றணும். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து திரும்ப அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, எனக்கு பவர் முக்கியம் இல்ல, எனக்கு அதிகாரம் முக்கியம் இல்லைன்னா அப்போசிஷன்ல எதிர்கட்சியில நாங்க உட்கார்ந்துருக்கதே எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு அல்டிமேட்டா தேவைங்கிறது வந்து மக்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும், அதை வந்து இந்த கவர்மெண்ட்டை நான் பண்ண வைப்பேன்னு சொல்லிதான் அவர் வந்து அதிரடியா எதிர்த்தரப்புல உட்கார்ந்துருக்காரு. சோ அந்த விதத்துல இன்னும் மோடி அவர்களுக்கு வந்து தூக்கம் கெடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ ராகுல் காந்தி பேசி முடித்த பிறகு இப்ப அமித்ஷா வெளியில வந்துட்டு சொல்றாரு, நாட்டு மக்கள் கிட்ட ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் இப்படியான உரையை அவர் நிகழ்த்தினதற்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் பாஜகவினர் வந்து பார்லிமெண்ட்ல எப்படி பேசக்கூடாது என்பதற்கு ராகுல் காந்தி ஒரு சிறந்த உதாரணமா இருக்காரு, இன்றைய பேச்சு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அதை எப்படி பார்க்கறீங்க? எதை பேசக்கூடாதுங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாஜக கட்சிக்காரங்க வந்து அவங்களுக்கு அதுக்கான ஒரு தகுதியே கிடையாது. ஏன்னா இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் அப்போவே பல்வேறு முறை வந்து அவங்க எப்படி ஒரு ஹிந்து முஸ்லிம் அரசியலை கையில எடுத்தாங்கன்றது நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா நீங்க வந்து as per the code நீங்க வந்து ஒரு மதவாத பேச்சுக்களை வந்து நீங்க ஒரு மேடையில வந்து நீங்க பேசவே கூடாது. ஏன்னா இப்போ ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயத்துலதான் 2 வருஷம் டிஃபமேஷன் கேஸ வந்து நீங்க ராகுல் காந்தி ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல நடந்த விஷயம் தானே. அவர் தேர்தல் பிரச்சாரத்துல மோடி அப்படிங்கிற பெயரை குறித்து பேசினதுக்கே அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அகேன்ஸ்டா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு யாருமே பார்க்க முடியாத 2 வருஷம் டிஃபமேஷன் கேஸ ராகுல் காந்தி மேல போட்டீங்க. அவர் பதவியை பறிச்சீங்க, அவர் எம்பியா இந்த பதவியை பறிச்சீங்க, வீட்டை பறிச்சீங்க. இது எல்லாமே அவர் இன்னைக்கு உரையில கூட அவர் சொல்றார். 55 மணி நேரம் வந்து இடி விசாரணை ராகுல் காந்தி அவர்களை வந்து மேற்கொண்டது. சோ இந்த மாதிரி எதை பேசணும், இந்த நாகரிகம் எல்லாம் வந்து பாஜகவினர் பேசுறதுக்கு அவங்களுக்கு சுத்தமா அருகதையே கிடையாது. ஏன்னா திரும்ப திரும்ப இவங்களுடைய பொலிட்டிக்கல் கேம்பெயின்ல எல்லாமே வந்து அவர்கள் சொன்னது, எங்களுக்கு மெஜாரிட்டி வந்தா நாங்க கான்ஸ்டிடியூஷனை மாத்துவோம் தான் பேசினாங்க எல்லா பிஜேபி எம்பிஸுமே. இன்னைக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, இன்னைக்கு வேற வழி இல்லாம கான்ஸ்டிடியூஷன் முன்னாடி தலை குனிய வேண்டிய நிலைமைக்கு அவங்க வந்திருக்காங்க. சோ அப்போ இது வந்து அவர்கள் பல்வேறு கேள்விகளை வந்து ராகுல் காந்தி முன்னெடுக்கிறார்ல, நீ ஏன் மணிப்பூருக்கு போகல, விவசாயிகளுக்கு உனக்கு என்ன பதில், இத்தனை லட்சம் 24 லட்சம் மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாம்க்கு வந்து அப்பியர் ஆறாங்க, நீ என்னடானா காசு வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பரை நீ லீக் பண்ணிருக்க, இது உன் கையாளாக தனத்தை தானே காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இந்த பாஜக கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு எதிராக பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து போட்டு உடைக்கிறதுனால உடனே அவர்களுடைய எப்பயுமே அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்கல்ல,
ராகுல் காந்தி வந்து ஹிந்துஸ்க்கு அகேன்ஸ்ட், காங்கிரஸ் கட்சி வந்து இந்துக்களுக்கான கட்சி கிடையாது. ஏன்னா அவங்க தேர்தல் பிரச்சாரத்துல வேற யாரும் இல்ல, அவங்க பிரதமரே வந்து சொன்ன விஷயம் வந்து, காங்கிரஸ் இங்க ஜெயிச்சுச்சு அப்படின்னு சொன்னா உங்க தாலிகள் பறிக்கப்படும், உங்ககிட்ட எரும மாடு இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு போய் முஸ்லிம்க்கு கொடுத்துருவாங்க, முஸ்லிம் நாடாக மாத்திரும் காங்கிரஸ். இது எல்லாமே வந்து சொன்னது வேற யாருமே கிடையாது, பிரதமர் திரு மோடி அவர்கள் தான் சொன்னாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இவரு ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, அதையும் அவரு அந்த பாலையும் அடிக்கிறாரு. இவனுங்க சொல்ற அந்த பாலையும் என்ன அடிக்கிறாருன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் ஹிந்துன்னு யார் சொன்னா, எவன் சொன்னா, நான் ஹிந்து தான், அதுக்குன்னு என்ன இப்போ எல்லா ஹிந்து, நீ ஹிந்துவா இருந்தாலே பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் சப்போர்ட் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. நீங்க முதல்ல ஹிந்துக்களே இல்லடா, பிஜேபியில இருக்கிற நீங்க யாருமே ஹிந்துக்களே கிடையாது, இன்னொருத்தனை துன்புறுத்தி வாழ்ற நீ எப்படி ஹிந்துவா இருக்க முடியும்? இந்து கடவுளே வந்து இன்னொருத்தனை நேசி வன்முறையில ஈடுபடுத்தாதன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு வன்முறை செய்யக்கூடிய பாஜகவினர் எப்படி ஹிந்துவாக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க பால்லயே திரும்பவும் சிக்ஸர் போடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி பதில் சொல்லுறதுன்னு தெரியாம அடுத்து அந்த அம்மா மஹுவா மொய்த்ரா வேற என்ட்ரி ஆறாங்க. ஐயோ இதெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவரு இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சுட்டாரு. இப்படியே வந்து பதில் சொல்ல முடியாம வெளிநடப்பு செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். ஆல்ரெடி பேரு வந்து பயங்கரமா மக்கள் மத்தியில வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. இப்படி காரசாரமான கேள்விகள் மக்களுக்கு மனசுல உண்டாக்குற கேள்விகள் எல்லாமே திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது என்ன ஆகும்னா டோட்டலா எக்ஸ்போஸ் ஆகி போக வேண்டியதுதான். இதுல நீங்க சொன்னது போல பல விஷயங்களை பேசியிருக்காரு. இறுதியா ஒரு பேச்சினுடைய உரையில முடிக்கும் போது, எங்களை நீங்க வந்து எளிமையா பார்க்காதீங்க, எதிரிகளா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நீ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் வந்து நம்ம ஒன்றிணைந்து பேசி ஒரு மக்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதற்கெல்லாம் பிஜேபி இறங்கி வருமா, அப்படி வந்து கலந்தாலோசனை செய்யுமா அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல. ராகுல் வந்து தப்பா எஸ்டிமேட் பண்றாரா பிஜேபிய? இல்ல அதுக்கெல்லாம் அவங்க இறங்கி வரமாட்டாங்கிறது தான் உண்மை. இப்போ ஒரு டெமோக்ராட்டிக்கான கண்ட்ரில வந்து அப்போசிஷனும் வலிமையா இருக்கணும், ரூலிங் கவர்மெண்ட்டும் அப்போசிஷனும் பல்வேறு விஷயங்கள்ல டிஸ்கஸ் பண்ணி மக்களுக்கு ஏதுவான திட்டங்களை வந்து கொண்டு வரணும். அப்பதான் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது. பட் இவங்களுடைய ஆட்டிடியூடு வந்து அந்த மாதிரியான ஆட்டிடியூடு கிடையாது. ஏன்னா அப்படி இருந்திருந்தால் இந்த அது மணிப்பூர் எல்லாம் எப்பவோ அவங்க கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கலாம். அனைத்து கட்சிகளை ஒரு பேச்சுக்கு தான் கூப்பிட்டாங்களே தவிர அதுல ஒண்ணுமே அவங்க செயலாக்கவில்லை. அதை வந்து அவங்க திரும்ப திரும்ப அதனாலதானே இவங்களை வந்து ஒரு பாசிச அரசாங்கம், ஒரு சர்வாதிகார தன்மை இவங்களுக்கு இருக்கு. ஏன் சொல்றோம்னா அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஒரு கலந்த ஆலோசனை எதுவுமே கிடையாது. மீடியாக்களையும் வந்து கண்ட்ரோல், இப்ப இந்த மணிப்பூரே வந்து அது அப்படியே வெடிச்சு வந்துருச்சு. அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களால அந்த உண்மையை வந்து மறைக்க முடியல. அப்பவும் அந்த ஜேர்னலிஸ்ட், மீடியா ஹவுசஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது ஒரு அளவுக்கு மேல போனதுனாலதான் நம்மளுக்கு தெரிய வருது. இல்லைன்னா அதையும் அமுக்கி இன்னும் பல மாசங்கள் வந்து எவ்வளவு ஒரு கொலை நடந்தாலும் சரி, கற்பழிப்பு நடந்தாலும் சரி, அது பொதுமக்களுக்கு தெரியாம தான் இருந்திருக்கும். சோ அதுதான் இந்த பாஜக அரசை வந்து இந்த பாசிச அரசாங்கம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அவர்களுடைய போக்கு அப்படி இருக்கிறதுங்கிறதுனாலதான். இவர்கள் எந்த அளவுக்கு போய் ஒரு அப்போசிஷனை வந்து கன்சிடர் பண்ணி, ஏன்னா இவங்களுக்கு மக்களோட நல்லது பண்ணணும் இல்லையா, அவங்களோட அஜெண்டா வந்து அவர்கள் ஹிந்து ராஷ்டிரா அமைக்கணும். அதனாலதானே திரும்ப திரும்ப அவங்களுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ இதுக்கு எல்லாமே இந்த எதிர்கட்சி வந்து ஒரு இடையூறா இருக்குது. சோ இது இனி போகும் காலத்துலதான் நம்ம பார்க்க முடியும். அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கி வருவாங்களா, கூட சேர்ந்து மக்கள் நலன் கருதி செயல்படுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னும் தான் பார்க்கணும். ஓகே, நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் நகர்வுகள் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.